இல்ல புரியல. கோர்ட்டுனா அப்ப எல்லாருமே இன்னைக்கு இங்கதான் இருக்க போறாங்களா? கொஞ்சம் பொறுமையா பேசுன, கத்தாத. எல்லாரும் எல்லாம் இருக்க வேணாம். ராஜியும் அரசியும் வீட்டு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாங்க. மத்தவங்க எல்லாம் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அம்மா எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணி பார்த்தோம். கம்ப்ளீட் ஆலி வீசிருக்காங்கல்ல, அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியல. நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு மதியானத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். அம்மா வீட்டுக்கு போக முடியாதா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பல்ல கடிச்சிட்டு தாங்க கோமதி. எங்களால வெளியே கொண்டு வர முடியல. எப்பா மீனா, உங்க அத்தை என்ன பார்த்த போய் செஞ்சா? தங்க மேல தான் பெத்த வழியா பார்த்ததை தவிர வேற என்ன செஞ்சா? இவ்வளவு போய் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? மாமா புரியுது மாமா, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. ஆனா பேசி இப்போதைக்கு வேற எதுவும் பண்ண முடியல மாமா. என் பிள்ளைங்க புருஷன் எல்லாரும் இன்னைக்கு இங்கதான் இருக்கணுமா? என்ன அநியாயம் இது? ஏங்க அவளை பத்தி தெரிஞ்சப்பவே நாம முந்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணுங்க. நாம முதல்ல வந்திருக்கணும். அன்னைக்கே செஞ்சு சொன்னா நாம வந்திருக்கணும் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு அழுது ஊற கூட்டிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மன்னிச்சிடாத்தா, நாளைக்கு எப்படி கோர்ட்ல எடுத்துருவோம். இங்க பாருமா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. யாரையுமே வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் போய் பேசினதுக்கு அப்புறம் வயசு பிள்ளைகளையாவது அனுப்புறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதுவே பெரிய விஷயம். ஏதோ நமக்கெல்லாம் இது ஒரு கெட்ட நேரம். ஒரு நாள் ராத்திரியை ஓட்டிடு. மாமா என்ன பண்றீங்க நீங்க? இது உங்களுக்கு நியாயமா?